யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். அதிகரிக்கும் வெப்பநிலையால் வழியில் அதிகரித்து காணப்படும் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையால் வழியில் அதிகரித்து காணப்படும் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் தாக்கம் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அவசியமற்ற வெளியில் நடமாட வேண்டாம் எனவும் யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் எம் மலரவன் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் கண் தொடர்பாக ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக விளக்கமளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெப்பநிலை தாக்கத்தால் கண்ணில் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும், கண் சுகாதாரத்தை நாங்கள் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வானிலை மற்றும் காலநிலை நிபுணர்களின் கருத்தின்படி இந்த வெப்பநிலை அடுத்த வாரம் இன்னும் கூடுதலாக இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வெப்பநிலை காரணமாக கண் சுகாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதான் மக்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், வெப்பநிலை கூடுக்க உங்களுடைய உடம்புல வியர்வை கூடுதலாக இருக்கும், நீர்ச்சத்து குறையும். நீர்ச்சத்து குறைந்த உடனே எங்களுக்கு தெரியும், எங்களோட கண் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்ணீர் படலம், கண்ணீர் மிக முக்கியமானது. நீர்ச்சத்து குறைய கண்ணீர் சுரக்கிறதுன்ற அளவு எல்லோருக்கும் குறைவாக இருக்கும். அதிலையும் முதியவர்களுக்கு கூடுதலான குறைவாக காணப்படும். அதே நேரம் இந்த வெப்பநிலை காரணமாக உங்களுடைய கண்ணில் கருவலிக்கு மேலே ஒரு கண்ணீர் படலம் இருக்குது. அதுதான் பார்வைக்கு தேவையான பகுதி. அப்போ இந்த கண்ணீர் படலத்தில் இருக்கிற அந்த நீருடைய அளவு வெகு குறைவாக குறைக்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது என்ன சொல்கிற இவாப்பரேஷன். அப்போ இவ்வாறு குறைந்த உடனே என்ன நடக்கும் என்றால், எங்களுடைய கண்ணீரில் இருக்கிற உப்புண்ட அளவு சடுதியாக கூடும். அப்போ அந்த உப்புண்ட அளவு கூடினோன்னு கண் என்ன நடக்கும் என்றால், அந்த கண்ணீர் சுரக்கிறது குறையும், கண்ணீரின் அதாவது அளவு பரிமாற்றம், உப்புண்ட அளவு பரிமாற்றம் மாறும். இவ்வாறு மாறினோன்னு கண் என்ன நடக்கும், கண்ணில் அரிப்பு ஏற்படும். கண் அரிக்க தொடங்கும், கண் சிவக்கும், வெளிச்சத்தை பார்க்க கூச்சம் வரும். மற்றது இந்த கண்ணீர் குறைவால் அவர்களுக்கு ஒரு நாளாந்த வேலை செய்ய தலையடி, கண்ணோ இவ்வாறான காரணங்கள் வரும். அப்போ இது இந்த வெப்பநிலையால் வந்ததே ஒழிய இது ஒரு வருத்தம் அல்ல. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சம் உங்களுக்கு தெரியும் இப்போ கூடுதலாக இருக்குது. 8 தொடக்கம் 4 மணி வரையும் இந்த காலப்பகுதியில் புற கதிர், அதாவது யூவி லைட், புற ஊதா கதிர் என்று கூறுவார்கள். அதன் தாக்கம் கூடுதலாக தற்சமயம் இருக்கிறதால எங்களுடைய முதியவர்களுக்கு, வயது 40-50க்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த புற ஊதா தாக்கம் யூவி லைட்டால் வெண்புரை ஏற்படுற கூடுதலான வெண்புரை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த டெரிஜியம் கூறுவார்கள். எங்களுடைய நாடு டெரிஜியம் பெல்ட், அதாவது கருவலிக்கு மேலால் ஒரு சவ்வு வளர்றது. அதனுடைய எங்களோட மத்திய தரக்கோட்டில் அதுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம் இலங்கையில். இந்த புற ஊதா கதிர் தாக்கத்தால் இது கூடுதலாக இந்த டெரிஜியா வாரத்துக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த சூரிய வெளிச்சத்திலையும் பல பேர் வேலைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. சில பேர் உள்ளே இருந்தாலும் போகும். அப்போ இது நீங்கள் இது சம்பந்தமாக நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. பணம் ஒன்றும் செலவு செய்யாமல் இலகுவான சில காரியங்களை நடைமுறைப்படுத்துறதன் ஊடாக இந்த வெக்க காலத்தில் இந்த கண் சுகாதாரத்தை பேணி கண் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது 2 விஷயம் தெரிஞ்சிருக்கு. அனாவசியமாக இந்த சூரிய வெளிச்ச நேரத்தில் அனாவசியமாக சூரிய வெளிச்சத்தில் தெரிகிறத இல்லாமல் பண்ணுவோம். அதாவது 8 தொடக்கம் 4 மணி வரையும் அவசியமானவர்கள் மட்டும் நடமாட வேணுமே ஒழிய இந்த மற்றாக்கள் நடமாட்டத்தை மேலே குறைத்து வைக்கிறது நல்ல. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கான நிரந்தர குடிநீர் விநியோக திட்டம் 2027 முழுமை பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 2015 ஜூனில் சுமார் 105 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது ஓரளவு செயற்பாட்டில் இருப்பதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் முழுமையாக செயற்பாட்டு திறனை எட்டும் எனவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் வடக்கு மாகாண உதவி பொது முகாமையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையம் வடிவமைக்கப்பட்ட நாளாந்த கொள்ளளவை அடையாமல் தற்போது சுமார் 60 கனமீட்டர் அளவிலேயே உற்பத்தி செய்து வருகின்றது. கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப சிக்கல்களை தொடர்ந்து அவசர கால பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அடிப்படை செயல்பாடுகள் மீட்டெடுக்கப்பட்டு தற்போது நிலைப்படுத்தும் நடவடிக்கைகள் நிறைவடைந்து வரும் நிலையில் விரைவில் நிலையம் முழு திறனுடன் இயங்கும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் நெடுந்தீவின் நீண்டகால குடிநீர் தேவைக்கான நிரந்தர தீர்வாக 300 கனமீட்டர் நாள் கொள்ளளவு கொண்ட புதிய கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கான விரிவாக்க திட்டத்தை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை ஆகிய ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் தொடங்கியுள்ளது. 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் புதிய நிலையத்தை முழுமையாக செயற்பாட்டிற்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு உதவி பொது முகாமையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த முன்னெடுப்பு தற்காலிக பழுதுபார்ப்புகளில் இருந்து மாறி நெடுந்தீவில் நிலையான மற்றும் நீண்டகால நீர் முகாமைத்துவ முறையை நோக்கிய முக்கியமான மாற்றமாக அமையும் எனவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் வடக்கு மாகாண உதவி பொது முகாமையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். எதிரெதிரே சென்ற வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி முறிகண்டி தென்னிந்திய திருச்சபையினால் சித்திரை கொண்டாட்ட நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கிளிநொச்சி முறிகண்டி தென்னிந்திய திருச்சபையினால் நடாத்தப்பட்டு வரும் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் சித்திரை கொண்டாட்ட நிகழ்வு நேற்று திருச்சபை வளாகத்தில் நடைபெற்றது. திட்ட இயக்குநர் எஸ். குகனேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கரைச்சி பிரதேச செயலாளர் தானா முகுந்தன் பிரதம அதிதியாகவும் இந்துபுரம் கிராம அலுவலர் கௌஷிகன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். நிகழ்வில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டதை தொடர்ந்து சிறுவர் மற்றும் பெற்றோர்களின் கலை நிகழ்வுகள் நடைபெற்றது. தொடர்ந்து கலாசார விளையாட்டுகள், பலகாரம் தயாரித்தல், பொங்கல் நிகழ்வு, பட்டம் கட்டுதல், கலாசார விளையாட்டுகள் இடம்பெற்றிருந்தன. இதன்போது வெற்றியீட்டிய மற்றும் கலந்து கொண்ட சிறுவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் பிரதேச மக்கள் திருச்சபையினரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கோவில் பிரதான வீதி புனரமைக்கப்படாமல் உள்ளமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கோவில் பிரதான வீதிக்காக நிதி ஒதுக்கப்பட்டு 4 மாதங்களாகியும் புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். 4 மாதங்களுக்கு முன்பு அரச நிதியில் கோவில் பிரதான வீதி புனரமைப்பு செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவினால் அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. உடனடியாக வேலைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்திருந்த போதும் 4 மாதங்களை கடந்தும் வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒப்பந்த காலம் முடிவடையும் நிலையில் மழைக்காலம் ஆரம்பிக்க உள்ளதால் இந்த வருடமும் இந்த வீதி புனரமைக்கப்பட மாட்டாது என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே குறித்த வீதியை புனரமைப்பு செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாடசாலை பிள்ளைகள் நட, ஹாஸ்பிட்டலுக்கு போடுறாங்க நட, பஸ் வாகனம் மழை வந்தால் வர மாட்டுது, சைக்கிளில் இல்லாத நட, இதே நட இந்த ரோட்டை போட்டு தருங்க எங்களுக்கு, அதை மட்டும் செய்து தருங்க. கல் வச்சு வீதியை கொஞ்சம் ஒதுக்கி பார்த்துட்டு போனாங்க ஊழியை விட்டு அவையும் வரையில் அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக இந்த இடத்துல வராங்க. இது வரைக்கும் அந்த எலெக்ஷன் வர்ற டைமுக்கு மட்டும்தான் வந்துட்டு சரி எலெக்ஷன் கிட்ட வருதுன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டர் இந்த சைடில் 1 கிலோமீட்டர் மற்ற சைடில் 1 கிலோமீட்டர் ரோட்டை போயிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த நடுவில் போடுறாங்க இல்லை. இப்போ நீங்கள் வேணுமெண்டா அடுத்த எலெக்ஷனுக்கு பாருங்கள், கண்டிப்பாக இங்கே வருவினம் இந்த ரோட்டு போட்டு தாரம், இந்த கிணறு செஞ்சு தாரம், இந்த காணியல் உங்களுக்கு மீட்டு தாரம்ட்டு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் செய்கிற பாடு இல்லை. இப்போ நாங்கள் அரசாங்கத்திட்ட ஒன்று கேட்குறோம், இதுக்கான நீங்கள் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேகமாக இந்த ரோட்டை செஞ்சு வரணும். எம்பி மேரெல்லாம் வந்திருக்கிறோம், தவிசாளர் மேலே வந்திருக்கிறோம், பிரசவருக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம்.
இதுவரைக்கும் இது சம்பந்தமாக வந்து முதலாக வந்து கூனி அடிச்சினோம் ஒரு மோட்டார் கிரவுண்டெல்லாம் கொண்டு வந்துச்சினோம் பார்த்தா ஒரு வழியாக வேலை நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த ஒரு வேலையும் இது வரைக்கும் நடக்கல. மழை நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீதி வந்து ஆகவும் ஒரு அசிங்கமாக ஒரு வாகனம் போகலாத ஒரு கட்டத்தில் இருக்கிற கேவில் வீதி வந்து ஒரு பிரதான ஒரு வீதி. இது வந்து இதுவரைக்குமே எந்த ஒரு முயற்சியும் செய்யலை. பள்ளிக்கூடங்கள் துவங்க போது இனி மழை வர டைம் ஆகுது. மழைக்குள்ள வந்து 2 பேர் எல்லாம் குதப்பி அடிக்கிற கட்டங்கள் இருக்கிற ஆக இதை வெகு விரைவில் செய்து தருமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும். கிளிநொச்சியில் 13 வயதான சிறுவன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறையிட்டுள்ளனர். கிளிநொச்சி பொன்னகரைச் சேர்ந்த 13 வயதான சிறுவன் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி முதல் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். சித்திரை புத்தாண்டு புத்தாடைகள் கொள்வனவு செய்வதற்காக சென்றிருந்த வேளையில் தண்ணீர் குடிப்பதற்காக சென்றிருந்த குறித்த சிறுவன் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. பொன்னகர் கிளிநொச்சியை சேர்ந்த பஸ்மின் நவீத் என்ற சிறுவனே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். சம்பவம் குறித்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வேளை பொதுமக்களின் உதவியையும் குடும்பத்தினர் நாடியுள்ளனர். சிறுவன் தொடர்பான தகவல் தெரிந்தால் 077-184506 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு உறவினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். வலசக்தி அமைச்சின் செயலாளராக GMRD அபோன்சு நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் வலசக்தி அமைச்சின் செயலாளராக GMRD அபோன்சு நியமிக்கப்பட்டுள்ளார். நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளித்தார். நிதி மற்றும் பொருளாதார அலுவல்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராக பணியாற்றிய GMRD அபோன்சு இலங்கை திட்டமிடல் சேவையின் சிரேஷ்ட அதிகாரி ஆவார். அரச சேவை காலத்தின் போது தேசிய திட்டமிடல் திணைக்களம், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் மற்றும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உள்ளிட்ட பல பிரதான நிறுவனங்களிலும் கல்வி அமைச்சிலும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2026ஆம் ஆண்டிற்கான வசந்தகால கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக இலங்கைக்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தலைமையிலான இலங்கை தூதுக்குழுவினர் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜார்ஜேவா உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இந்த சந்திப்புகளை நடத்தியுள்ளனர். இதன்போது நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளில் இலக்கை எட்டியுள்ளதாக இணக்கப்பாடுகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. உலகளாவிய ரீதியில் நிலவும் பொருளாதார சவால்கள் மற்றும் மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்கு மத்தியிலும் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி விலைகளை உற்பத்தி செலவுகளுக்கு ஏற்ப உரிய காலத்தில் திருத்தம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியம் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த கொள்கை ரீதியான ஒழுக்கத்தை தொடருமாறு இலங்கையை ஊக்குவித்துள்ளது. அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி மற்றும் புவிசார் அரசியல் மாற்றங்களை கருத்தில் கொண்டு வேலை திட்டத்தின் சில நிபந்தனைகளில் சர்வதேச நாணய நிதியம் காட்டிய நெகிழ்வுத்தன்மைக்கு ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தனது நன்றியை தெரிவித்துள்ளார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.